வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர். இப்போ வந்து அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்றாட நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, டிவியில் நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இது வந்து நீங்கள் எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் வந்து மேக்சிமம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபைர்ஸ் அந்த பார்ட்ல இருந்து கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி தான் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வச்சாங்க? ஆப்ரேஷன் சிந்தூர் எதற்காக நடத்தப்பட்டது? எங்கு நடத்தப்பட்டது? இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து முடிஞ்சிருச்சா? ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது முடிஞ்சிருச்சா அல்லது இன்னும் முடியலையா? இது தொடர்பான நம்ம கருத்துக்களை தான் நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோங்க. ஆபரேஷன் சிந்தூர் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் முடியலங்க. ஆபரேஷன் சிந்தூர் இஸ் நாட் ஓவர். அது வந்து இன்னும் முடியவில்லை. தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது அப்படின்ட்டு வந்து அண்மையில் பாராளுமன்றத்தில் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஆஹ், பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காருங்க. யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து முடிவடையவில்லை அப்படின்ட்டு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது அண்மையில் இந்திய ராணுவத்தால் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில், அதாவது ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு ராணுவ நடவடிக்கை தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். இது வந்து ஏப்ரல் 22 2025 அன்று பகல்காம் பகுதியில் நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு பதிலடி நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டதாம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது. ஒரு பதில் நடவடிக்கை தான். அதாவது எடுத்த உடனே இந்தியா வந்து தாக்குதல் நடத்தல. அந்த ஏப்ரல் 22 2025 அன்று பகல்காம் பகுதியில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான ஒரு பதிலடி நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டதா அந்த ஆபரேஷன் சிந்தூர். இது வந்து அதாவது ஆபரேஷன் சிந்தூர் எதனால் நடத்தப்பட்டது அப்படி கூட கேட்பாங்க. அல்லது இந்த பகல்காம் பகுதியில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏப்ரல் 22 2025 வந்து இந்த பகல்காம் பகுதியில பயங்கரவாத தாக்குதல் வந்து நடைபெற்றதுங்க. இதனுடைய பின்னணி மற்றும் நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, 2025 ஏப்ரல் 22 அன்று காஷ்மீர்ல வந்து பகல்காம் பகுதியில அப்பாவி அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடந்த ஒரு கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு பதில் நடவடிக்கை தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். பதில் நடவடிக்கையாக எடுக்கப்பட்டதா இந்த நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் என்பது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான லக்சர் இ தொய்பாவுடைய நிழல் அமைப்பு, இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான லக்சர் இ தொய்பாவுடைய நிழல் அமைப்பான டிஆர்எஸ் அது வந்து பொறுப்பேற்றது. நாங்க தான் இந்த பகல்காம் தாக்குதலை வந்து நடத்தினோம் அப்படின்னு. எப்பயுமே வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அது நடந்து முடிந்து ஓரிரு நாட்கள்ல வந்து எந்த பயங்கரவாத அமைப்பு வந்து அந்த தாக்குதல்ல வந்து ஈடுபட்டது அப்படின்றது வந்து அவங்க வந்து வெளிப்படையாகவே தெரிவிச்சிருவாங்க தெரிவிச்சிருவாங்க. அதுல ஒரு சில சமயங்கள்ல வந்து 2 3 அமைப்புகள் வந்து தெரிவிப்பாங்க. அப்ப வந்து அது எது உண்மை அப்படின்றத சம்பந்தப்பட்ட நாடுகள் வந்து உறுதி செஞ்சிருவாங்க. சரி, இந்த பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை அழிப்பதும் இந்தியாவுக்குள் ஊடுருவ தயாராக இருந்த பயங்கரவாதிகளை ஒழிப்பதும் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய முக்கிய நோக்கம். அந்த பாகிஸ்தான் மற்றும் ஆசாத் காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை அழிக்கணும். அதுக்கடுத்து இந்தியாவுக்குள்ள வந்து ஊடுருவ தயாராக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை ஒழிப்பதா இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய முக்கிய நடவடிக்கை. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்த நடவடிக்கையுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது, மே 7 2025 அன்று நள்ளிரவு சுமார் 1:30 அளவில், மே 7 2025 அன்று நள்ளிரவு சுமார் 1:30 அளவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள 9 பயங்கரவாத தளங்கள் மீது இந்தியா வந்து ஒரு மிக துல்லியமான ஒரு தாக்குதலை வந்து நடத்துச்சுங்க. மிக துல்லியமான தாக்குதலை வந்து நடத்தியது. இந்த தாக்குதல் இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளுடைய ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து மிக சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது. இந்த சிந்தூர் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிந்தூர் என்ற பெயர் வந்து இந்திய பண்பாட்டுல வந்து
குங்குமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. குங்குமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த ஆண்களை குறிவைத்து தாக்கப்பட்டது என்பது பெண்களது குங்குமத்தை பறிக்கக்கூடிய செயலாக இருந்தது என்பதும் அறியப்பட்டது. அதனால வந்து இதற்கு பெயர் வந்து சிந்தூர் அப்படின்னு பெயர் வச்சாங்க. சிந்தூர் என்ற பெயர் வந்து இந்திய பண்பாட்டுல குங்குமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த பகல்காம் தாக்குதல்ல பல இளம் ஜோடிகளுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டதால் இந்த நடவடிக்கை வந்து சிந்தூர் அப்படின்னு வந்து பெயரிடப்பட்டது. அவர்களது பெயரை கேட்டு எந்த மதம் என்பதை கேட்டு கணவர் மனைவி முன்பாகவே அந்த கணவரை சுட்டுக் கொல்லப்பட்டதாக அது வீடியோக்கள் எல்லாமே வந்திருந்தது, பார்த்திருப்பீங்க. இந்த சிந்தூர் என்பதனுடைய பெயர் காரணம் வந்து பாத்தீங்களாக அந்த இந்திய பண்பாடுல குங்குமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு உணர்வு பூர்வமான பதிலடி நடவடிக்கையாக அமைந்ததுங்க. இந்தியா தனது பதிலடி வந்து கவனம் செலுத்தப்பட்ட கவனம் செலுத்தப்பட்ட அளவிடப்பட்ட மற்றும் பதற்றத்தை தூண்டாத வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்குதுங்க. பதிலடி நடவடிக்கை வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியா முழுவதும் ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறக்கூடிய நடைபெற இருந்ததாக சொன்னாங்க. அந்த மாதிரி கவனத்தை ஃபுல்லா இந்த சைடு திருப்பிட்டு ஆப்போசிட் சைடு வந்து அந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து மிக வெற்றிகரமாக நம்ம முப்படைகளின் தலைவர்கள் வந்து அதை சிறப்பாக நடத்தினாங்க. இந்த தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகள் இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய தலைமையகங்களான முரித்கே மற்றும் பகவல்பூர் இது வந்து லக்சர தொய்பா மற்றும் ஜெய்சி முகமதுடைய முக்கிய மையங்களாக கருதப்படுகிறது. இது உட்பட 9 இடங்கள் குறிவைக்கப்பட்டன. எத்தனை இடங்கள் அப்படின்னு கூட கேட்கலாம், அல்லது எந்த நாள் அப்படின்னு வந்து கேட்கலாம், எந்த அமைப்பு அப்படின்னு வந்து கேட்கலாங்க. 9 இடங்கள் வந்து குறிவைக்கப்பட்டன. கோட்லி போன்ற பகுதிகள் அது வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகுதி கோட்லி. அந்த பகுதிகள் பயங்கரவாதிகள் வந்து ஊடுருவதற்கான ஒரு முக்கிய கணவாய்களை கொண்டிருந்ததால் அவை வந்து இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டன அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனுடைய விளைவுகள், ஆபரேஷன் சிந்தூருடைய விளைவுகள் என்ன? இந்த தாக்குதல்ல 80 முதல் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வந்து தெரிவித்தன. இருந்தாலும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் முழுமையாக வெளியிடப்படவில்லை. ஆனா வந்து இதுல ஒரு 80 முதல் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய அரசு வெளியுறவுத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான்ல பதற்றம் நிலவியது. லாகூர் உட்பட பல நகரங்கள்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வந்து பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாக மூடப்பட்டன. இந்திய பிரதமரான பாரத பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் மற்றும் பிற உயர் அதிகாரிகள் ஆபரேஷன் சிந்தூர் வந்து குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நடவடிக்கை பயங்கரவாதிகளுக்கும் நாட்டின் எதிரிகளுக்கும் பாதுகாப்பான புகலிடங்கள் இல்லை என்பதை உலகுக்கு உணர்த்தியுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்திய வரலாற்றுல தீவிரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வெறும் ஆயுத பலத்தால் மட்டுமல்ல, சிறந்த தளவாட திட்டமிடலாலும் வெற்றி பெற்றது அப்படின்னு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ராணுவ நடவடிக்கை அது மட்டும் இல்லாம இந்த ஆயுத பலம் மட்டும் இல்லாம ஒரு ஒரு தளவாட திட்டமிடல், அதனால இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் இது வந்து ஒரு முறை நடத்தப்பட்டு முடிந்து விட்டது அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் முடிவடையவில்லை அப்படின்ட்டு அண்மையில் வந்து பாராளுமன்றத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து பாதுகாப்பு படை தலைவரும் அனில் சௌகான் அவரும் வந்து சொல்லியிருக்காரு. இந்திய ஆயுதப்படைகள் எப்போதும் அதிக அளவு செயல்பட்டு தயார் நிலையை பராமரிக்க வேண்டும் என்பதனுடைய எடுத்துக்காட்டாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எந்த நேரம் போர் வரும் அப்படின்றது மாதிரி அந்த மனநிலையிலேயே வந்து தமது படைகளை வந்து தயார் நிலையில வச்சிருக்கணும் அப்படின்ற பராமரிக்க வேண்டும் அப்படி அந்த நிலையில வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் இஸ் நாட் ஓவர் எட், இன்னும் வந்து அது முடிவடையவில்லை அப்படின்னு வந்து இந்தியா சொல்கிறது. இந்தியா வந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு எதிர் நடவடிக்கையில
தொடர்ந்து ஈடுபட்டு வருதுங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமாக கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாகவும், இந்திய வரலாறு தொடர்பாகவும், முந்தைய தேர்வுகள் தொடர்பான கருத்துக்களும், வினாக்களும், விடைகளும் வந்து நம்ம சேனல்ல வந்து போடுறாங்க. அதனால நம்மளுடைய சேனல்ல வந்து இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.